அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 11ஆம் வகுப்பு பாடப்பகுதி இயல் 3 கவிதை பேழை. காவடு சிந்து. காவடு சிந்து நூலை பற்றி நம்ம நூல்களில் பார்த்துக்கலாம். சென்னிகுளம் அண்ணாமலையார் பாடிய காவடு சிந்து அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியமாகும். அருணகிரியார் பாடிய அந்த திருப்புகளுடைய தாக்கத்தால் சென்னிகுளம் அண்ணாமலையார் இந்த காவடி சிந்தை இயற்றினார். இப்பாடலின் மெட்டுகள் அண்ணாமலையாராலேயே அமைக்கப்பட்டதாகும். தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டார். தமிழில் முதல் ஒரு வண்ணச்சிந்து நூலை பாடியதால் காவடி சிந்தனுடைய தந்தை, காவடி சிந்தின் ஒரு முன்னோடி என இவர் அழைக்கப்பட்டார். 18 வயதிலேயே ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதலாய மருதப்ப தேவரின் அரசவை புலவராகவும் இருந்தார். இவர் இந்நூல் தவிர வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கருவை, மும்மணி கோவை, கோமதி அந்தாதி ஆகிய நூல்களை காவடி சிந்தை இயற்றிய அண்ணாமலையார் பாடியுள்ளார். அருணகிரியார் பாடிய முத்தை திரு வத்தி திருநகை, அத்திக்கரை சத்தி சரவண, முத்துக்குறு வித்துக்குறுபன என ஓடும் என வரும் அந்த திருப்புகழ் பாடல்களை மையமாக கொண்டு சென்னிகுளம் அண்ணாமலையார் காவடி சிந்தை இயற்றியுள்ளார். காவடி தமிழ் பண்பாட்டு கூறுகளில் ஒன்று. உலகெங்கும் வாழும் தமிழர்கள் குன்றுதோறும் வீட்டிற்கும் முருகன் கோவில்களில் காவடி எடுத்து ஆடுவது வழக்கமாக உள்ளது. நம்ம தெரிஞ்சிருக்கோம், அறுபடை வீடுகளில் காவடி எடுத்து ஆடுவது வழக்கமாக இருக்கும். காவடி எடுத்து செல்வோர் அதை சுமையாக எண்ணாமல் பாடியவாறே செல்வதற்கு வழிநடை பாடல்களை பல இயற்றுள்ளனர். அத்தகைய வழிநடை பாடலே இந்த காவடி சிந்து. நமது பாடப்பகுதி காவடி சிந்தில் கோவில் வளம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த கோவில் என்றால் கழுகுமலை கோவிலுடைய வளத்தை இங்கே குறிப்பிட்டுள்ளார்கள். பாடல் போனால் கோவில் வளம். சென்னிகுளநகர் வாசன், தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். செப்பும் சகமச்சிய மதுரக்கவி எதனை புய வரையற்புனை தீரன் அயில் வீரன். சென்னிகுளநகர் வாசன், தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். செப்பும் சகமச்சிய மதுரக்கவி எதனை புய வரையற்புனை தீரன் அயில் வீரன். சென்னிகுளநகரில் வாசன் செய்பவன், தமிழ் தேர்கின்ற அண்ணாமலை தாசன். செப்பும் சகமச்சிய மதுரக்கவி எதனை புய வரையற்புனை தீரன் அயில் வீரன். சென்னிகுளநகரில் வாசம் செய்பவன், அதாவது சென்னிமலையில் வாசம் செய்பவன், அந்த சென்னிகுளத்தில் வாசம் செய்பவன், தமிழ் தேர்கின்ற அண்ணாமலை தாசன். தமிழகம் தேர்ந்தெடுத்த அண்ணாமலை என்னும் ஒரு தமிழ் தாசன். இந்த காவடி சிந்தை இயற்றிய அண்ணாமலையார் பற்றி இது குறிப்பிடுகிறது. செப்பும், இந்த அண்ணாமலையார் செப்புகின்ற கூறுகின்ற சகமெச்சிய, சகம் என்றால் உலகம், இந்த உலகமே மெச்சுகின்ற மதுரக்கவியை, மதுரம் என்றால் தேன், தேன் போன்ற பாடல்களை அண்ணாமலையார் இந்த உலகமே போற்றுகின்ற தேன் போன்ற பாடல்களை, அதனை புயம் என்றால் தோல், வரை என்றால் மலை, தனது மலை போன்ற தோள்களில் புனைகின்ற அணிந்து கொள்கின்ற தீரன் வீரன் யார் என்றால் அந்த முருகப்பெருமான். சென்னிகுளநகரில் வாசம் செய்கின்ற காவடி சிந்தை இயற்றிய அண்ணாமலையாருடைய பாடல்களை, உலகமே போற்றுகின்ற அவரது தேன் போன்ற பாடல்களை தனது மலை போன்ற தோள்களில் அணிந்து கொள்பவன் இந்த முருகப்பெருமான். வண்ணமையில் முருகேசன், குறவல்லி பதம்பனி நேசன், உரை வரமேதரு கழுகாசல பதிகோயிலின் வளம் நான் மறவாதே சொல்வன் மாதே. வண்ணமையில் முருகேசன், வண்ணம் என்றால் அழகு என்பது பொருள். அழகான மயிலை கொண்ட முருகேசன். குறவல்லி பதமணி நேசன், குரத்தியாகிய வள்ளியின் பாதங்களை பணிகின்ற அன்பை உடையவன். உரை வரமேதரு கழுகாசல பதிவுகளின் வளம் நான் மறவாதே சொல்வன் மாதே. நான் கூறுகின்ற உரையில் வரம் பல தருகின்ற இந்த கழுகாசல பதியாகிய, கழுகாசலம் என்றால் இந்த கழுகுமலை கோயிலுடைய வளத்தை நான் மறவாதே சொல்வன் மாதே, நான் மறக்காமல் சொல்வேன், நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இந்த காவடி சிந்தில் இடம்பெறக்கூடிய அந்த கழுகுமலை எங்கே இருக்குது அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில்பட்டி பக்கத்தில் இந்த கழுகுமலையானது இருக்கிறது. இந்த கழுகுமலை கோவிலுடைய வளத்தை நான் கூறுகிறேன், நீங்கள் அதை கேளுங்கள் என காவடி சிந்தை இயற்றிய அண்ணாமலையார் கூறுகிறார். கோபுரத்து தங்க தூவி உம்பர் கோபுரத்து கப்பல் மேவி கண்கள் கூச பிரகாசத்தோட மாசற்று விளாசத்தோட குளவும் புவி பலவும். கோபுரத்து தங்க தூவி உம்பர் கோபுரத்து கப்பல் மேவி கண்கள் கூச பிரகாசத்தோட மாசற்று விளாசத்தோட குளவும் புவி பலவும். தூவி என்றால் அந்த கோபுரத்து தங்க தூவி, தூவி என்றால் அந்த கோபுரத்தில் மேல் இருக்கக்கூடிய கலசங்கள் சொல்கிறாங்க. கோபுரம் மிக உயரமான ராஜகோபுரம், அந்த ராஜகோபுரத்தில் மேல் இருக்கக்கூடிய கலசங்கள் அது. உம்பர் என்றால் தேவர்கள், தேவர்களுடைய கோபுரத்துக்கு அப்பால் மேவி,
அந்த தேவர்கள் வாழக்கூடிய உலகத்துக்கும் மேல் சென்று இந்த ராஜகோபுரமானது உயர்ந்து நிற்கிறது. அது கண்கள் கூச பிரகாசத்தொலை மாசற்ற விலாசத்தோடு குளவும் புவி பலவும். கண்கள் கூசுமாறு பிரகாசமான ஒளியோடு மாசற்று குற்றமற்று விலாசத்தோடு, இது எந்த கோவில் என்றால் கலிகாசலபதியினுடைய கோவில் என சொல்லும்படி அளவிற்கு ஒரு முகவரியோடு குளவும், குளவும் என்றால் அதனுடைய பெருமை பரவும் புவி முழுவதும். கோபுரத்தை தங்க தூவி உம்பர் கோபுரத்தை காப்பால் மேவி கண்கள் கூச பிரகாசத்துறை மாசற்ற விலாசத்தோட குளவும் புவி பலவும். அந்த கழுகுமலை கோளுடைய கோபுரமானது தேவர் உலகம் வரை மிக உயர்ந்து நிற்கிறது. அது மிக பிரகாசத்தோடு குற்றமற்று தன்னுடைய முகவரியோடு உலகம் முழுவதும் அதனுடைய பெருமை பரவி நிற்கிறது. நூபுரத்து துணி வெடிக்கும் பல நுண்ணுடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரடு முளவாசைகள் திசைமாசுரம் இடியோகனை இடிக்கும் படி நோக்கும் படி தாக்கும். நூபுரத்து துணி வெடிக்கும் பல நுண்ணடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாறு முளவாசைகள் திசைமாசனம் இடியோ என நோக்கும் படித்தாக்கும். நூபுரம் என்றால் செல்லம் என்ற அர்த்தம். அந்த நூபுரத்து துணி வெடிக்கும் செல்லமனுடைய அந்த துணியானது ஓசையானது வெடிக்கும்படியாக அமைந்திருக்கும். பல நுண்ணடை மாதர்கள் நடிக்கும். பதம் என்றால் நன்கு தேர்ச்சி பெற்ற நுண்ணடை மாதர்கள், அதாவது மெல்லிய இடை கொண்ட பெண்கள் நடிக்கக்கூடிய அரங்கம் அங்கே உள்ளது. அங்கே எழுப்பக்கூடிய முளவாசைகள், அங்கே நுழைவாரிடும் முளவாசைகள் திசை மாசுரம் இடியோ என நோக்கும் படித்தாக்கும். இந்த கலிகாசலபதி கோவிலில் ஒரு அரங்கம் இருக்குது, ஆடல் அரங்கம். அங்கே பெண்கள், ஆடல் பயிற்சி பெற்ற பெண்கள் அங்கே ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். பல்வேறு பெண்கள் பயிற்சி பெற்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஆடும்போது அவர்கள் காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்பினுடைய ஓசையானது ஏதோ வெடிப்பது போல மிக அதிகமான ஓசையை கேட்கிறது. அங்கே எழும்பக்கூடிய இந்த முளவாசைகள், முளம் என்றால் அந்த வாத்திய இன்னிசை வாத்திய ஓசைகள் திசை மாசரும் இடியோ என நோக்கும் படித்தாக்கும். திசை மாசம் என்றால் பாம்பு. பாம்பு இந்த உலகத்தை தாக்கினால் எவ்வாறு இருக்கும்? திசை மாசம் என்னும் மிசக்கூடிய பாம்பு இந்த உலகத்தை தாக்கினால் எவ்வாறு இடி போன்ற ஒரு ஓசை எழும்போ அதே போல அந்த பல்வகை வாத்தியங்களுடைய ஓசையானது அங்கே எழும்பிக் கொண்டு இருக்கிறது. இவ்வாறு கலிகாசலபதி கோயில் இருக்கக்கூடிய ஆடல் அரங்கில் பல்வேறு ஓசைகளும் பல்வேறு நடனங்களும் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. சந்நிதியில் துஜஸ்தம்பம் வினில் தாவி வருகிற கும்பம் என் சலராசியை வடிவார்பல கொடிசூடிய முடிமீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும். சந்நிதியில் துஜஸ்தம்பம். துஜஸ்தம்பம் என்றால் அந்த கொடிமரம். சந்நிதியில் இருக்கக்கூடிய கொடிமரம் விண்ணில் தாவி வருகிற கும்பம் எனும் சலராசியை வடிவார்பல கொடிசூடிய முடிமீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும். சலராசி என்றால் அந்த மீனில் நீரில் நீந்துகின்ற அந்த மீனை குறிக்கும். சலம் என்றால் நீர், ராசி என்றால் அந்த மீனை குறிக்கும். அந்த மீனை போல வடிவம் கொண்ட கொடிசூடிய முடிமீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் சொல்கிறாங்க. அந்த சன்னிதியில் இருக்கக்கூடிய அந்த கம்பமானது, அந்த துளசம்பம் என்று சொல்கிற அந்த கம்பமானது விண்ணில் நீந்தி வருகின்ற அந்த நட்சத்திரத்தை போல அந்த கொடிசூடிய முடிமீதிலே, கொடி பறக்கின்ற அந்த முடிமீதில் மிக அழகாக உயர்ந்தோங்கி காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு கும்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயரமானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாலவும் உறங்கும் மின்னி கறங்கும். உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு கும்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயரமானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாலவும் உறங்கும் மின்னி கறங்கும். இஞ்சி என்றால் மதில்சுவர் என்று பொருள். உன்னதமாகிய இஞ்சி மிக உயரமான மதில்சுவர் என்பதால் பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி, உம்பர் என்றால் தேவர்கள் வாழக்கூடிய ஒரு நகரம், அது பொன்னாலான ஒரு நகரம். அந்த தேவர் நகருக்கும் மிக மிஞ்சி உயரமாக காணப்படுகிறது. அது மிக உயரமானது என்பது பெறப்படுவதால் அதில் அதிசீதள புயல் சாலவும் உறங்கும். அதில் எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் அந்த சுவற்றில் மோதி காணாமல் போய்விடும். மின்னி கறங்கும். அந்த சுவரானது மிக வலிமையாக காணப்படும். இது இந்த வரிகளுடைய பொருள். உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயரமானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாலவும் உறங்கும் மின்னி கறங்கும். அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம் பல அடியார்க்கான மொழிபோதனில் அமராவதி இமயோசெவி அடைக்கும் அண்டம் உடைக்கும். அருணகிரி நாவில் பழக்கமான அந்த திருப்புகள் பாடலானது பல அடியவர்கள் கணம் மொழிபோது, அடியவர்கள் கூட்டமாக அந்த பாடலை திருப்புகள் பாடலை மொழியும் போது, பாடலை பாடும்போது அமராவதி இமயோசெவி, அமராவதி என்றால் தேவருலகம், அந்த தேவலோகத்தில் வாழ்கின்ற தேவர்களுடைய காதை அது அடைக்கும். அந்த அண்டத்தையே உடைக்கும்படி அந்த ஓசையானது அமைந்திருக்கும். அந்த அடியவர்கள் பக்தர்கள் பாடக்கூடிய அந்த திருப்புகள் முழக்கமானது, அருணகிரியுடைய திருப்புகள் முழக்கமானது தேவருலகம் வரை சென்று தேவர்களுடைய காதை அடைக்கும். இந்த உலகத்தையே உடைக்கும்படியாக அந்த ஓசையானது அமைந்திருக்கும். கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொளும் கடலேறிய மெழுகாய் வருபவர் எவரும் எகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார். கருணை முருகனை போற்றிக்கொண்டு தங்க காவடியை தோளின் மேல் ஏற்றிக்கொண்டு கொளும் கடலேறிய மெழுகாக, அதாவது
தீப்பட்ட மெழுகு எவ்வாறு உருகுமோ அதை போல மனமுருகி வருகின்ற எவரும் இகமே கதி காண்பார். இகம் என்றால் இந்த உலகத்திலேயே, இந்த கதியிலேயே, இப்பிறப்பிலேயே கதி காண்பார். அதாவது தன்னுடைய பிறப்புடைய பயனை உணர்ந்து விடுவார்கள். இன்பம் பூண்பார், இன்பத்தை பெற்று விடுவார்கள். சென்னிகுல நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் சகமச்சிய மதுரக்கவி எதனை பெய வரையற்புரை தீரன் அயில் வீரன் வண்ணமயில் முருகேசன் குற வள்ளி பதம்பனை நேசன் உரை வரமேதரு கருகாசல பதிவுகளின் வளம் நன்மர வாதே சொல்வன் மாதே கோபுரத்து தங்க தூவி உம்பர் கோபுரத்து கப்பால் மேவி கண்கள் கூச பிரகாசத்துறை மாசற்று விராசத்தோடு குளவும் புவி படவும் நூபுரத்து துணி வடிக்கும் 10 நுண்ணுரை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாடு மலவோசைகள் திசைமாசம் இடியோ என நோக்கும் படித்தாக்கும் சன்னதிகள் துத ஸ்தம்பம் வினில் தாவி வருகிற கும்பம் எனும் சதராசியை வடிவர் பல கொடிசூடிய முடிமிதலை தாங்கும் உயர்ந்தோங்கும் உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு கும்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறால் அதில் அதிசீதல புயசாலவும் உறங்கும் மின்னிக்கரங்கும் அருணகிரினாவில் பழக்கம் தரும் அண்ட திருப்புகள் முழக்கம் பல அடியார்கணம் மொழிபுதலில் அமராவதி இமயோசெவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொள்ளும் கடல் ஏறிய மெழுகாய் வருபவர் எவரும் இகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார். இந்த பாடல் ராகத்தோடு படித்து பாருங்கள், மிக அழகாக இருக்கும். இந்த பாடலை பொருள் பாருங்கள். தமிழ்நாட்டில் பண்டை காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள, நாட்டார் என்றால் அந்த நாட்டுப்புற மக்கள் வழக்கில் உள்ள இசை மரபே காவடி சென்று முருகப்பெருமானின் வழிபாட்டிற்காக பால் முதலான வழிபாட்டுப் பொருட்களை கொண்டு செல்வோர் ஆடல் பாடலுடன் ஆலயங்களை நோக்கி செல்வர். அவர்களின் வழிநடை பாடல் வகைகளிலிருந்து காவடி சென்று என்ற ஒரு பாவடிவம் தோன்றியுள்ளது. சொல்லும் பொருள் பாருங்கள். ஜெகம் என்றால் உலகம், புயம் தோல், வரை மலை, வண்ணம் அழகு, கழுகாசலம் கழுகுமலை, ஜலஸ்தம்பம் கொடிமரம், சலராசி கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள், விலாசம் அழகு, நூபுரம் சிலம்பு, மாசுனம் பாம்பு, இஞ்சி மதில், புயல் மேகம், கரங்கும் சுழலும். பாடலின் பொருள். சென்னிகுளம் என்னும் நகரில் வாழ்கின்ற அண்ணாமலைதாசன் ஆகிய நான் பாடிய உலகம் முழுவதும் போற்றும் காவடி சென்றெனும் மதுரமான கவிமலையை தன் மலை போன்ற அகன்ற தோளில் சாத்திக் கொள்கிறான் முருகன். அந்த கழுகுமலை தலைவன் முருகன் கோவில் வளத்தை நான் சொல்கிறேன் பின்னே. கடலில் வாழும் மீன் மகரம் போன்ற உருவமைப்புகள் கொண்ட கொடிகள் எல்லாம் சிறக்க முருகன் கோவில் திகழ்கிறது. காவலில் இருக்கும் அடியார்கள் பாடும் திருப்புகள் முழக்கமானது அமராவதி பட்டணத்தில் உள்ள தேவர்களின் செவியை சென்று அடைக்கிறது. நமது நெஞ்சம் நெகிழ்ந்தொருக தங்கத்திலும் மேலான காவடியை தோளில் தூக்கி கடலில் உருகிய மெழுகன முருகனை நோக்கி வரும் பக்தர்கள் அருளை பெறுவர், இன்பம் அடைவர். இலக்கண குறிப்பு. தாவி. தாவி என்பது வினையச்சம், எச்சப்பொருள் நிற்குது, வினை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம். மாதே வெளிச்சொல், அதுக்கு பொருள் கிடையாது, ஒரு அசைச்சொல்லாக பயன்படுவது இங்கே சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விழி என்பது இங்கே அழைப்பதாக கூறப்படுவது. மாதே என்றால் அனைவரும் வாருங்கள், எனது பாடலை கேளுங்கள் என ஒரு அழைப்பு பாங்கில் அமைந்ததால் இது மாதே என்பது விழிச்சொல்லாக இங்கே குறிப்பு பெற்றுள்ளது. பகுபத உறுப்பிலக்கணம். வருகின்ற வா வரு குடல் கின்று குடல் ஆ வா பகுதி வரு என தெரிந்தது விகாரம். கின்று நிகழ்கால இடைநிலை. ஆ என்பது பெயரச்சு விகுதி. புணர்ச்சி விதி பாருங்கள். திருப்புகழ் திருக்குடல் புகழ் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் காசா தாப்பா மிகும். திரு என்பது இயல்பாக நின்ற உயிர், அது முன்னாடி காசா தாப்பா என்னும் எழுத்துக்கள் ஒன்றாகிய பா வரதுனால இயல்பினும் விதியும் நின்ற உயிர்முன் காசா தாப்பா மிகும் என்னும் விதிப்படி திருப்புகழ் என வல்லுற்று மிகுந்து புணர்ந்தது. உயர்ந்தோங்கும் உயர்ந்து கூட்டல் ஓங்கும். உயிர்வரின் உக்கரல் மெய்விட்டோடும் எனும் விதிப்படி உயர்ந்து கூட்டல் ஓங்கும் எனும் அங்கே நிற்கிறது. அதாவது அங்கே உக்கரல் மெய்யை விட்டு ஓடிவிட்டது. உயிர்வரின் உக்கரல் மெய்விட்டோடும் விதிப்படி குற்றிலோரம் கெட்டது. உடல் மேல் உயர்வந்து ஒன்று விதிப்படி உயர்ந்தோங்கும் என இயல்பாக புணர்ந்தது. இன்றைய பாடப்பகுதி இதோடு நிறைவு பெறுகிறது. அடுத்த வகுப்பில் அடுத்த பாடப்பகுதியை காணலாம். நன்றி.